மனிதர்களோடு மிக நெருக்கமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உயிரினங்கள் இரண்டு தான். ஒன்று எறும்பு, இன்னொன்று எலி. நாய், பூனை போன்றவையெல்லாம் நாம் விரும்பி வளர்க்கக்கூடியவை. நாம் விரும்பாமல் நம்மை தேடி வரக்கூடிய உயிரினங்கள் இவை இரண்டு. இந்த இரண்டு உயிரினங்களுக்கும் விசேஷித்தமான பல குணங்கள் இருப்பதாக அதை ஆய்வு செய்தவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். முதலில் எறும்பை எடுத்துக்கொள்ளுங்கள். எறும்பிடம் ஒரு விசேஷித்தமான குணம் இருக்கிறதாம். ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அந்த மனிதனை பிற மனிதர்கள் எப்படி கொண்டு போய் அடக்கம் செய்வதற்கான ஒரு நிகழ்வை எடுக்கின்றார்களோ அதுபோல எறும்பும் தன்னுடன் சக எறும்பு இறந்து விட்டால் அந்த எறும்பை கொண்டு போய் அடக்கம் செய்வதற்கான ஒரு களத்தை எடுக்குமாம். அதுபோல எறும்பின் உடலில் ஓலிக் ஆசிட் என்கின்ற ஒரு திரவம் சுரக்குமாம். அந்த திரவம் தான் பிற எறும்பு தன்னை பின்தொடர்ந்து வருவதற்கான ஒரு வழிமுறைகளை உருவாக்கக்கூடிய நறுமணத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் என்று குறிப்பிடுகின்றார்கள். இது எறும்பை மையப்படுத்திய சில விடயங்கள். இதில் நாம் எலியை மையப்படுத்தியும் சில விடயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. எலி என்றாலே நமக்கு ஒரு அருவருப்பு வரலாம். காரணம், அவைகள் சாக்கடை போன்ற விடயங்களிலே அது பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதால் எலி மீது ஒரு அருவருப்பு இருக்கிறது. ஆனால் எலியை போல சுத்தமான விலங்கு இல்லை என்று குறிப்பிடுகின்றார்கள். நாய், பூனை எவ்வளவு சுத்தமாக தன்னுடைய மேனிகளை வைக்கின்றதோ அதைவிட அதிகப்படியாக தன்னுடைய உடலை சுத்தமாக எலி வைத்துக் கொள்ளுமா. எலி தண்ணீரில் நீந்துவதற்கு அதிக விரும்புமாம். 2 நாட்கள் 3 நாட்கள் நீரிலே கிடப்பதற்கான ஒரு சூழல் அமையும் என்றால் மிக சந்தோஷமாக எலி அதிலே நீந்தி கொண்டு இருக்குமா. அதனால்தான் கழிவு குழாய்கள் வழியாக எலி வீட்டுக்குள் நுழைவதற்கான ஒரு களத்தை எட்டுவதை நம்மால் பார்த்துவிட முடிகின்றது. அதுபோல எலி மரத்துண்டுகளை கடித்துவிடும், வீட்டில் இருக்கக்கூடிய அட்டைப்பெட்டிகளை கடித்துவிடும், காகிதத்தை கடித்துவிடும், வீட்டில் நாம் வைத்திருக்கக்கூடிய பல பொருட்களை அது கடித்து அது தூள் தூளாக்கிவிடும். இது எதனால் செய்கிறது என்று பார்ப்பீர்கள் என்றால், எலி தன்னுடைய பல்லை அப்படி கடித்து கட்டுப்படுத்தாவிட்டால் எலியோடைய பல் மிக நீளமாக வளர்ந்து விடுமா. அப்படி நீளமாக வளர்ந்து விட்டால் எலியால் உணவு எதுவுமே உண்ணக்கூடிய ஒரு சூழல் அமையாது. எனவே தன்னுடைய பல் வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக எலி தன்னுடைய பல்லின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்காக இது போன்ற நிகழ்வுகளை கையில் எடுத்திருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியும் சொல்லப்படுகின்றது. அதுபோல எலியை பொறுத்த மட்டில் எலி தன் உடம்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அதைவிட 6 மடங்கு சிறிய குழாய்க்குள் அல்லது ஒரு ஓட்டைக்குள் செல்வதற்கான ஒரு திறன் வாய்ந்தது என்று குறிப்பிடுகின்றார்கள். எலி, எறும்பு இவைகள் இரண்டுமே நம்மோடு பயணித்துக் கொண்டிருந்தால் கூட அதிடம் இருக்கக்கூடிய விசித்திரமான குணங்களை நாம் அறிய தவறிவிடுகிறோம். காத்திருப்போம்.